வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டரில் வாட்டர் ஹவுஸ் இருக்குது, பம்ப் ஹவுஸ். இந்த பம்ப் ஹவுஸ் பக்கத்தில் 800 சரடியில் காரக்குடி ஸ்டைலில் 52 சென்டில் ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் சேல்ஸுக்கு வந்துருக்கு. ரோட்டு மேலே, தார் ரோட்டு மேலே, செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது. சூப்பராக இருக்கும். வியூ பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்படி ஒரு வீட்டில் குடியேறதுக்கு ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வியூ லொக்கேஷனில், ஹில் வியூ லொக்கேஷனில் சூப்பரான வீடு, ஃபார்ம் ஹவுஸு, தோட்டத்தோடு சேர்ந்த வீடு. செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டரு. வியூ பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை, சுற்றி வயல்வெளி, பக்கத்தில் தார் ரோடு பக்கத்தில் வீடை சின்னதாக எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். 5 சென்ட் இடத்துல வீடு கட்டியிருக்காங்க. 5 சென்ட்டும் டிடிசிபி அப்ரூவல் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. லோடுக்கே போய்க்கலாம். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறையா வந்துருச்சு. இந்த ரோட்டில் 2.5 லட்ச ரூபா வரைக்கும் சென்ட் இருக்குது ரேட்டு. இது மொத்தம் 52 சென்ட்டு ஃபார்ம் ஹவுஸோட சேர்த்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டிலேருந்து ரைட் சைடு எடுத்திங்கன்னா செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரணும். லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா தவணை பஸ் ஸ்டாண்டு. அப்படியே போனீங்கன்னா 1 கிலோமீட்டரில் தென்காசி கொல்லம் மெயின் ரோடு வந்துடும். புளியரை மெயின் ரோடு சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குது. சுற்றி காம்பவுண்டு, வேலி, கேட்டு எல்லாமே போட்டிருக்கிறாங்க. எல்லா வகை மரமும் இருக்குது. ஒரு மாட்டு பண்ணையும் இருக்குது. ஒரு 10 மாடு வளர்க்குற மாதிரி பண்ணையும் வச்சுருக்கிறாங்க. எல்லா வசதி கூட சூப்பராக இருக்குது. செங்கோட்டை பக்கத்தில் இருக்குது. தார் ரோடு, பெரிய ரோடு, கிட்டத்தட்ட ஒரு 24 அடி ரோடு இருக்கும். இது தார் ரோடு. வீட்டுக்கு வேணால் எல்லா மரங்களுமே இருக்குது. அதாவது சேஃபான ஏரியா. பின்னாடி ஃபுல்லாலே வயல்வெளி, தண்ணி பிரச்சனையே கிடையாது. செழிப்பாக இருக்கும், பார்க்கவும் க்ரீனஸாக இருக்குது. பார்த்து சொந்தமாக கட்டின வீடு சேல் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே கல்லில் கட்டியிருக்கிறாங்க. வீடு கூலிங்காக இருக்குது. வீடு உள்ளே போகும்போதே இது மெயின் ரோடு. இது தவணையிலிருந்து வர ரோடு, செங்கோட்டை கொல்லம் ரோடு வழியாக வர ரோடு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாட்டர் ஹவுஸ் வழியாக வர ரோடு. இது ரொம்ப பக்கம். இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா 2 கேட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பெரிய கேட்டு ஒன்று, ஒரு சின்ன கேட்டு ஒன்றுமா. ஓரளவுக்கு சுற்றி காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்காங்க. பேக் சைடில் மட்டும் வேலி போட்டு வச்சுருக்காங்க. முக்கணிகளும் இருக்குது. மாப்பிளா, வாழை 3மே வீட்டுக்குள்ளே இருக்குது. அது போக சப்போட்டா மரம், சீதா மரம், இப்படியும் வீட்டுக்கு தேவையான மரங்களும் நிறையா இருக்குது. நீங்கள் அப்படியே வாங்கி அப்படியே குடியேறிக்கலாம். இல்லை அப்படின்னா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்ல மெயினில் தான் இருக்குது. செங்கோட்டை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வரும். காரக்குடி ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால், சிட் அவுட்டு, 11க்கு 16 அப்படிங்கிற மாதிரி நல்லா நீட்டாக சோஃபா போட்டு உட்காந்துக்கலாம். அங்கிட்டே ஒரு இயற்கை சூழலில் வாழ நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடம். ஏரியா சேஃபான ஏரியா தான். யாருனாலும் வந்து இருந்துக்கலாம். எல்லாருமே சேர்ந்துருக்குறாங்க. தவணை கரெக்டான லொக்கேஷன் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. தவணையிலேருந்து செங்கோட்டை வர ரோடு, பம்ப் ஹவுஸுக்கு வர ரோடு. இது டோர் பார்த்தாலே தெரியும். காரைக்குடி ஸ்டைலில் பழைய டோரு, பழைய மாடலில் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே பார்த்து ஒவ்வொன்றும் பழைய மாடலில் இருக்கட்டும்னே பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய ஹாலுங்கிறத விட பெட்ரூம் இதான். ஒரு 11க்கு 16 அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 கட்டில் போட்டுக்கலாம். அதில் பெரிய அளவில் பெட்ரூமு. நீங்கள் நேரில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல கூலிங்காக இருக்குது. ஏசியே தேவையில்லை, நல்ல கூலிங்காக இருக்குது. கல் கட்டடம். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உங்களுக்கு கபோர்ட் ரூம் பண்ணி வச்சுருக்காங்க, அலமாரி செட்டிங். அது போக ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது உள்ள. வீட்டை தேவைன்னா கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பெரிய வீடு ஆக்கிக்கலாம். பெரிய பெட்ரூம், ஒரு அட்டாச் பாத்ரூம், ஒரு பெரிய கிச்சன், பின்னாடி வாசல். கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடல் கிச்சன் வச்சு கொடுத்துருக்குறாங்க. எல்லா செட்டிங்கும் அப்படியே இருக்குது, அப்படியே கொடுத்துருவாங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாமே. பேக் டோர். இதில் தேவைன்னா கூட நீங்கள் பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ரூமை. ஒவ்வொன்றும் வெளியிலேருந்து வாங்கியே கட்டியிருக்கிறாங்க. வீட்டுக்கு பெரிய தோட்டம். பக்கத்துலேயே ஒரு 5-6 மாடு வளர்க்குற மாதிரி ஒரு ஷெட்டு. இப்படி தான் இருக்கணும் ஃபியூச்சரில். ஒரு இயற்கை சூழலில் இப்படி வாழணும் அப்படின்னு செட் பண்ணவங்களுக்கு சூப்பரான இடம். அப்படியே வாங்கி அப்படியே நீங்கள் குடி வந்துக்கலாம். ஒரு 6 மாடு வளர்க்கலாம். இதுக்கு மேல் பக்கமாக ஒரு ஷெட் இருக்குது. அதில் நீங்கள்
தேவைன்னா கூட நீங்கள் நாய் வளர்த்துக்கலாம், இல்லை வேறு மாதிரி ஆடு வளர்த்துக்கலாம், எப்படினாலும் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேரளாவிலேருந்து எல்லாமே கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. ஒரு 5-6 மாமரம் இருக்குது, ஒரு 20-25 தென்னை மரம் இருக்கும். தென்னை மரம் பார்த்தீங்கன்னா காய் அவ்வளோ காய்ச்சிருக்கு. ஊடு பயிரா வீட்டுக்கு தேவையான வாழை மரங்களை போட்டிருக்காங்க. மிளகு கூட இருக்குது உள்ள. அவுட் சைட்லேயே ஒரு பைப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் ஒரு ஷவர் அமைச்சு வச்சுட்டிங்கன்னா இதில் சூப்பராக இருக்கும் பார்க்க. வீக்கெண்டில் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அம்மி மேல் பக்கமாக ஓரளவுக்கு ஒரு 60% காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்காங்க. எல்லா வகை மரமும் இருக்குது. நல்ல செம்மண், தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும். சப்போட்டா மரம், ஒரு அடிவம்பு கூட இருக்குது பழைய மாடலில். பிரியாணி இலை, கொய்யா, சீத்தா, சப்போட்டா மரம், இது பலாமரம், முக்கணிகளும் இருக்குது. நீங்கள் வெளியிலேருந்து எதுவுமே வாங்க தேவையில்லை. நீங்கள் காய்கறி தேவைன்னா கூட ஊடு பயிரா மரத்துக்கு கீழே காய்கறி போட்டு எடுத்துக்கலாம். கேரளாவுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அதனால் கேரளா கிளைமேட் அப்படியே இருக்கும். ஒரு தோட்டத்தோட ஒரு பண்ணை வீடு மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல இடம் இது. பார்க்க மரம். இந்த வீடோட ரேட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. லோன் போட்டே எடுத்துக்கலாம். நீங்கள் டிடிசிபி அப்ரூவல் இருக்குது வீட்டுக்கு, அதனால் லோன் போட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க நேரில் வாங்க, வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.